வேதாந்த வட்டனை தேடு அஞ்ஞான மார்க்கத்துக்கு ஒரு அண்டினோர் காலம் ஆனந்தமான வழியினை கூறுவதற்காக வாழ்க்கை பெண்மகளை வளர்க அருமையான வாழ்த்து வரவேற்பு. இருந்தாலும் கூட இந்த இடத்திலே கதையின் முறைப்படி காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். திருமகளும் உணரழகை பெற வேண்டும். திருமகளும் உணரழகை பெற வேண்டும். தென்குமரி கடலினிலே சிவந்த மாலை பொழுதினிலே பெண் குமரி நீயும் இங்கு பாடணும். யாரும் பேசாம கதைகளையே பேசணும். தேனருவி கரையினிலே திருக்குற்றாலம் மலையினிலே நீரருவி உடலருவ குளிக்கணும். உன் கணவனுக்கு பெருமைகளை சேர்க்கணும். மாமியார் வாழ்த்தணும் மற்றவர்கள் போற்றணும். மாமியார் வாழ்த்தணும் மற்றவர்கள் போற்றணும். மாநிலமே உன் புகழை பாடணும். எப்பொருள் யார் யார் வைக்கப்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் அன்பது அறிவு அந்த வகையில் இந்த இடத்துல தாங்களை பற்றி சகலம் தெரிந்திருந்தாலும் தாங்களுடைய மகனால் எடுத்து சொல்ல செவியார காது குளிர கேட்கணும்னு வந்திருக்கேன். வாங்க பேசுங்க. சுவாமி தாங்களை தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஏன்னா முக்காலம் உணர்ந்து வரீங்க. நடப்பது நடக்க போறது நடந்து முடிஞ்சது எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் கூட இந்த சின்ன பிள்ளை என்கிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு சில விவரம் கேட்கிறேமா கேட்டா பதில் வருமானு கேட்டீங்க. என கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதன் முறைப்படி நட கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க. கேளுங்க. ஏதோ ஏன் சிற்றறிவு கேட்டு வர பதில சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லுவாங்க. கேட்கறதுல கட்டதான் கேள்வி பிறக்கும். தட்டுறதுல தட்டினா தான் திறக்கும் கதவு திறக்கும். எல்லா இடத்துலயும் தட்டுனா சத்தமே வராத இடத்துல போய் தட்டுனா சத்தம் வருமா? அது எப்படி? ஏன்னா வெண்தட்டு செந்தட்டு பொன் தொட்டு கிடைத்தது முப்பெரும் தேவர்களுக்கு மனிதனுக்கு கிடைத்தது பூமி அப்படிங்கிற தட்டு, அரசனுக்கு கிடைத்தது நீதி அப்படிங்கிற தட்டு, முனிவனுக்கு கிடைத்தது ஞானம் அப்படிங்கிற தட்டு. ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு தட்டு நான் ஒரு தட்டு. என்ன தட்டு? தமிழ் தட்டு. இல்ல உங்க தட்டு உங்க பக்கடி சாய்தா இல்ல ஏம் தட்டு ஏம் பக்கடி சாய்தா? ஏன்னா அல்ல குறையாமல் இருந்தது ஒரு தட்டு. ஏன்னா இந்த நேரம் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்தது ஒரு தட்டு. எதை கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு தட்டு. இது என்ன தட்டு? அதுதான் அமுத சுரபி அப்படிங்கிற பாத்திரம் தட்டு. யார்கிட்ட இருந்துச்சு? மணிமேகலையுடைய கையில இருந்துச்சு. ஆனால் 3 நேரம் தான் உணவு வரும். அத கல்வி கவிழ்த்தாச்சு அப்படின்னா இன்னொரு விஷயங்க. அதே மகாபாரதத்துல பாஞ்சாலி கையில இருந்தது ஒரு பாத்திரம். 3 நேரம் தான் அதுல உணவு வரும். அது என்ன பாத்திரம்? அட்சய பாத்திரம். அது அட்சய பாத்திரம். அட்சய பாத்திரத்துக்கும் அமுத சுரபிக்கு என்ன வித்தியாசம்? பக்தனுக்கு சித்தனுக்கு என்ன வித்தியாசம்? எப்படிங்க? பக்தனுக்கு சித்தனுக்கு வித்தியாசம். தெய்வத்தை தேடி அலைபவர்கள் பக்தர்கள். கடவுளை காண முயல்பவர்கள் பக்தர்கள். கடவுளை கண்டு தெரிந்தவர்கள் சித்தர்கள் சொல்றாங்க. இப்ப சமாதிக்கும் ஜீவ சமாதிக்கும் என்ன வித்தியாசம்? சமாதி என்றால் இறந்தவர்களை புதைப்பது சமாதி. ஆனா உயிரோடு பதப்படுத்தால் அது ஜீவ சமாதி. ஒரு மனுஷனுடைய உடலை எவ்வளவு நாள் பாதுகாக்கலாம்? எவ்வளவு நாள் பாதுகாக்கலாம்? மிஞ்சி போனா எவ்வளவு நாள் வச்சிருக்கலாம்? ஆல்ரோட்டுக்காரர் ஒரு வாரம் வச்சிருக்கலாமா? 3 நாள் ஒரு வாரம். ஆனா 1017 இப்ப எத்தனை வருஷம்? 2019. ஒரு மனிதனை அப்படியே வச்சிருக்கா. முடி உதறல, நகம் உடையல, தேர்ல தெய்வத்தை தானே வச்சு பவனி வருவோம். ஆமா. மனிதனை தேர்ல எங்காவது வச்சு சுத்தி வருவோமா? அதே எப்படி வர முடியுமா? ஆனால் என்ன பஞ்சலிங்கம் இன்னைக்கு எங்க இருக்கு அப்படின்னா 5 சிவலிங்கம் ஒரே இடத்துல திருச்செந்தூர். 3 சிவலிங்கம் அப்படின்னு எடுத்துக்கணும்னா எங்க சொல்றோம்? அதுதான் திருக்கானப்பேர் என்று சொல்லக்கூடிய சோமேஸ்வரர், சுந்தரேஸ்வரர், சொர்ணகாடீஸ்வரர், காளையார் கோவில். 2 சிவலிங்கம் ஒரே இடத்துல இருக்குன்னா எங்க சொல்றோம்? ராமன் ஈஸ்வரனை வழிபட்டதால் ராமேஸ்வரம். ஆனா லிங்கமே இல்ல.
ஆனா அது சிவனுடைய ஆலயம். லிங்கம் மட்டுமா இல்ல இங்க? கொடிமரம் இல்ல, நந்தி இல்ல, அதை விட்டுருங்க, லிங்கமே இல்ல. அப்ப என்னதான் இருக்கு? அது எப்படி அப்புறம் சிவன் கோயில்னு சொன்னாங்க? இப்ப அருவம், உருவம், அருவுருவம். அருவம்னு எதை சொல்றோம்? இப்ப உருவம்னு எதை சொல்றோமா? நம்மளுடைய மேல் தோற்றம் தான் உருவம். நீ சொன்ன ஆரம்பத்துல விஷத்தை உண்டு சுருண்டு படுத்ததாய் சுருட்ட பள்ளீஸ்வரர் அப்படின்னு ஒரு ஆலயம் உருவாடுச்சு. அதுல பாத்தியாமா? என்ன? மந்திரகரை மலையை மத்தா வச்சு வாசுகிங்கிற ஒரு பாம்பை கயிறாக கொண்டு சந்திரனை தூணா நிறுத்தி இருவரும் பிடித்தார்கள். அப்படிங்க தோன்றியது ஒரு ஆழகால விஷம். அந்த ஆழகால விஷத்தை விஷங்கிறத ஒருத்தர் எடுத்தாரு. அதுல இருந்து அமிர்தங்கிறத ஒருத்தர் கொண்டு வந்தாரு. அமிர்தத்தை கொண்டு வந்தாரு தன்வந்திரி. அதே நேரத்தில் ஆரம்பத்தில் வந்த விஷத்தை கொண்டுட்டு போனார் யாரு? அவர் தான் சுந்தரர், ஆழகால சுந்தரர். கொண்டு போனார், நேராக கொண்டு போய் சக்தியிட்ட கொடுத்தாரு. சக்தியிட்ட கொடுத்தோன்னா பக்கத்தில் சிவன் அமர்ந்திருந்தார். பார்த்தாரு, ஆகா இதை கொடுத்தாச்சு, விஷத்தை வாங்கியாச்சு, சாப்பிடுவோம். நம்ம ஒண்டாட்டி பக்கத்தில் இருக்கா? உங்க ஒண்டாட்டி ஏங்க? நீங்க எனக்கு அப்பா மாதிரி, நான் உங்க மாதிரி இல்லம்மா. ஆழகால சுந்தரர் விஷத்தை கொண்டே கொடுத்துட்டாரு. அது கொண்டே கொடுத்தாங்க, வாங்கிட்டாரு. வாங்கி அதை சாப்பிடணும்னு நினைக்கிறாரு. இப்ப நம்ம பொண்டாட்டி பக்கத்துல இருக்கா, இந்த விஷத்தை சாப்பிடுவோம், ஆகா தன் புருஷனுக்கு ஏதாவது ஆகுதா அப்படின்னு உடனே சாப்பிட்டாதீங்கன்னு நிறுத்துறாளா? இல்லை இத்தோட ஒளியட்டும். ஒரு சோதனையை பத்திங்களா? ஒரு திருவிளையாடல் தானே இங்க பார்த்தாரு. அப்படியா இந்த விஷத்தை வாங்கி அப்படி சாப்பிட்டாரியா? சாப்பிட்ட உடனே பொண்டாட்டினா பொண்டாட்டி, இவதான் பொண்டாட்டி. யாரு? பக்கத்துல அமர்ந்திருந்தாலே சக்தி, புருஷனுக்கு உடனே துடித்தாலியா? அப்படியே ஓடி போய் விஷத்தை சாப்பிட்டோன்னு அப்படி பிடிச்சா. திரு என்றால் உயர்வு, நீளம் என்றால் நிறம், நிறம் மாறிச்சு, கண்டம் என்றால் கழுத்து, அதனாலதான் திருநீலகண்டர் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. பார்த்தாரு. ஏன்னா சிவனுக்கு சொன்ன மாதிரி சிவனுக்கு ஒரே ராத்திரி தான், ஆனா சக்திக்கு எத்தனை ராத்திரி? 9 ராத்திரி. சிவனுக்கு ஒரு ராத்திரி, சக்திக்கு 9 ராத்திரி. 9 ஒண்ணு சேர்த்தா 10. அதனாலதான் மூலகத்துல என்ன நாள் வருது? விஜய தசமி அப்படின்னு ஒரு நாள் வந்துச்சு. தசம்னா 10 வட முடியல. இந்த 9 ஒண்ணு சேர்த்தோம்னா சிவனுக்கு ஒரு ராத்திரி, 9 ராத்திரி அப்படின்னா அது சக்திக்கு. அதனாலதான் அன்று மகிஷாசுரமர்த்தி அப்படிங்கிற ஒருத்தரை வதம் செய்து தசம் வெற்றி கண்டதுனாலதான் விஜயதசமி அப்படிங்கிற நாள் அப்ப வந்துச்சு. ஆனால் இன்று சிவனுக்காகவே விழித்த ராத்திரி தேவர்கள் சிவராத்திரியாக மாறியது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி லிங்கமே இல்ல. ஆனா திருப்பரந்துரை புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் இங்கதான் 2 பாத சுவடுகள் மட்டும்தான் இங்க இருக்கும். அப்ப அருவம்னா என்ன? இன்னைக்கு சிதம்பர ரகசியங்கிறோம். சிதம்பரம் 21,600 ஓடுகளால் பதிக்கப்பட்டது. ஒரு மனிதன் விடக்கூடிய மூச்சு 21,600 தடவை ஒரு மனிதனாகப்பட்டவர் மூச்சு வராரு. அந்த மூச்சினுடைய கணக்கத்தான் சிதம்பரத்தில் திரு ஓடுகளாக பதிக்கப்பட்டிருக்கு. சிதம்பர ரகசியங்கிற என்ன இருக்கு? அது வெறும் பிறப்பு இறப்பு பற்றி ரகசியமான விஷயம். திரைய விளக்கணும்னா ஒரு வில்வ இலைதான் தொங்கும், தங்கத்தால் ஆனது. அதே அருவம்னா. உருவம்னா நீ சொன்னது மாதிரி உருவத்தோடு சுருண்டு மடியிலே படுத்தார். ஆனா உருவம்னா மேல லிங்கம் கீழே ஆவிட. இது அருவம், உருவம், அருவுருவம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் 5 தொழில்களுக்குமே அதிபதி யார் என்றால் அது சிவபெருமான் சொல்லுவாங்க. அவரா பார்த்து எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தாதான் தொழில. அப்பேற்பட்ட சிவபெருமான் ஒரு மனிதனை இன்னைக்கு நான் சொன்ன பாருங்க ஆரம்பத்திலே, ஒரு தமிழனால் மட்டும்தான் அதை பாதுகாக்க முடியும். நகம் உடையல, முடி உதறல். ஆவுடையார் கோயில்ல மட்டும்தான் யார தேர்ல வச்சு கொண்டு வர்றா? மாணிக்க வாசகர் என்று சொல்லக்கூடியவரை தேர்ல வச்சு கூட்டிட்டு வருவாங்க. ஏன்னா எந்த ஒரு கோவிலுமே பாத்தீங்கன்னா மூலவர் உற்சவர்னு இருப்பாங்க. இப்ப மூலவர்ல யார் இருப்பா? உற்சவராக யார் வருவா? மூலவர்னா கருவறையில இருக்கக்கூடிய தெய்வம். அப்ப உற்சவருக்கு ஒரு தெய்வம் இருக்கும். அதே மாதிரி தெய்வம் முன்னால செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க. உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு தெய்வம். ஒரு மனிதனுக்கு உற்சவ மூர்த்தியாக வலம் வர்றாருன்னா அது மாணிக்க வாசகர் தான். அதே மாதிரி தான் இங்க யாரு இருக்கா? அவருக்குன்னு ஒரு கருவறை. யாரு? அவர் தான் ராமானுஜர். இந்த ராமானுஜருக்கு தான் நிகழ்வுகளெல்லாம் முடிவதில் 1017 இன்னைக்கு ஆசியா கண்டத்தில் மிகப்பெரிய கோபுரம். இன்னைக்கு தமிழ்நாட்டின் அரசு முத்திரை சின்னம் அப்படி கோபுரம்னா எதை சொல்றேன்? ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். ஆண்டாள் கோபுரத்தை தான் சொல்லுவோம். அதே நேரத்தில் ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய கோபுரம் எதை சொல்றேன்? திருவரங்கம், ஸ்ரீரங்கம். அங்கதான் ராமானுஜருக்கு தனிப்பட்ட ஒரு ஆலயம் தனியா இருக்காரு. இவரு முடி உதறல, நகை உடையல, அப்படியே ஒரு மனிதனை பாதுகாப்பு. இன்னைக்கு பச்சை கற்பூரத்தால் வெற்றிலையால் அபிஷேகம் நடக்குது அப்படின்னா திருவரங்கம்னு யாரை பார்க்கணும்?
ராமானுஜரை பார்க்கணும். இவர் தான் வர்றாரு எங்க? திருப்புத்தூருக்கு அருகாமையில் திருக்கோஷ்டியூர். திருக்கோஷ்டியூர் தெரியுமா உங்களுக்கு? போயிருக்கீங்களா? போயிருக்கேனே. இப்பதான் திருவிழா நடந்து முடிஞ்சு. திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் தேவர்களெல்லாம் கோஷ்டியாக கூடியதால் திருக்கோஷ்டியூர் என்ற பெயர் ஏற்பட்டது. ஏன்னா அன்று குருவும் வாயுவும் இணைந்து வழிபட்டதால் குருவாயூர் அப்படிங்கிற ஊரு ஸ்தலம் ஒன்று, ஆடும் யானையும் இணைந்து வழிபட்டதால் திரு ஆடு ஆணை அப்படிங்கிற ஊரு ஸ்தலம் ஒன்று, அன்று சீதாதேவி தன் நகைகளை பட்டணம் கட்டி போட்டதால் அது தேவி பட்டணம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் உருவானுச்சு. காலை உருவில் திரு ஞான சம்பந்தருக்கு காட்சி கொடுத்ததால் காளையார் கோவில் அப்படி ஒரு இடம் உருவானுச்சு. திருச்சிரங்கிற அசுரனை அழித்து பள்ளி கொண்டதால் திருச்சிரா. சரி, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெருமைகள் இருக்கு. அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி சக்தி மேல இன்னொரு ஊர் சொல்றீங்க, மறந்துட்டீங்களே. திருக்கோகர்ணம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு ஏன் திருக்கோகர்ணம்னு பேர் வந்துச்சு தெரியுமா? எந்த திருக்கோகர்ணம் நீங்க சொல்றீங்க? ரெண்டு திருக்கோகர்ணம் இருக்கு. நல்ல காரணம். நான் சொல்றது புதுக்கோட்டைக்கு அருகாமையில் இருக்கிற திருக்கோகர்ணம் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற, திருனா உயர்வான, திருக்கோகர்ணம். கோ என்றால் பசு, கர்ணம் என்றால் காது. பசுவினுடைய காதை போல தோற்றம் கொண்டதான் சிவனுடைய லிங்கமாகப்பட்டது. என்ன காரணம் பாருங்க, ராவணன் என்ன பண்ணாரா? இப்ப சிவபெருமான் தவம் இருந்து ஒரு ஆத்மலிங்கத்தை வாங்கிட்டு வந்தார். ஆத்மலிங்கத்தை வாங்கிட்டு வரும்போது பாருங்க, ஏற்கனவே ராவணனை யாருனாலே அழிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. ஏன்னா அவன் மிகப்பெரிய அரக்கனா இருக்கான். இவன் போய் இதை வாங்கிட்டு வந்து இலங்கையில கொண்டே வச்சுட்டானா, இதை யாருனாலுமே இவனை அழிக்க முடியாதே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது, அப்பதான் என்ன பண்ணாரு விநாயக பெருமான், சின்ன பிள்ளையா மாறி ஆடு மேய்க்கிற மாடு மேய்க்கிற புள்ள மாறி நின்னுகிட்டு இருக்கிறார். அப்ப நின்னுகிட்டு இருக்கும் போது பாருங்க, இவனுக்கு சிறுநீர் கழிப்பதற்காக என்ன பண்ணாரு, வருண பகவான் சிறுநீர் வைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டார். அப்ப ஒளியும் போது பாருங்க, இவருக்கு சிறுநீர் கழிக்கணும் போல வந்துருச்சு. அவன் என்ன பண்றாரு, இந்த சிவபெருமான் என்ன பண்றாரு, சிவலிங்கத்தை கொடுக்கும் போதே என்ன சொல்லி கொடுக்குறாரு, எப்பா இதை நீ எடுத்துட்டு கொண்டு நேர இலங்கையில தான் வைக்கணும். ஒருவேளை இடையில எங்கேயாவது வச்சுட்டேனா இதை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். அப்ப இதை கீழே வைக்க முடியாது லிங்கத்தை, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அப்பதான் விநாயக பெருமான் சின்ன புள்ள மாடு மேய்க்கிற புள்ளையா நிக்கிறார். தம்பி இங்க வாப்பா, இந்த லிங்கத்தை நீ வச்சுக்க. தம்பி உன்னேதான் வாப்பாங்க, சரி வச்சுக்க அப்படின்னு லிங்கத்தை கொடுத்தாரு கையில. லிங்கத்தை கொடுத்தா நான் வச்சுக்கிறது வேற இருக்கு. யார சொல்றீங்க? நான் உங்களை சொல்லவே இல்லை, நான் கதையில சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல அதான் நான் நினைச்சேன். விநாயக பெருமான் கூப்பிட்டு கொடுத்தாரு. அப்ப விநாயக பெருமான் என்ன சொல்றாரு, ஐயா நான் வச்சிருக்கேன், ஆனா உங்களை 3 முறை கூப்பிடுவேன். அப்படியா? 3 முறை கூப்பிடுறதுக்கு அப்புறம் நீங்க வரலன்னா நான் கீழே வச்சிருக்கேன், சம்மதமா அப்படின்னு நினைக்கிறேன். இவர் என்ன நினைச்சிட்டாரு, சிறுநீர் தானே கழிக்க போறோம், எவ்வளவு நேரம் ஆக போகுது அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாரு, சரிப்பா 3 முறை கூப்பிடு, அதுக்கப்புறம் நான் வரலன்னா கீழே வை, அதுக்கு முன்னாடி வந்து என் கையில கொடுத்துரு அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுறாரு. கொடுத்துட்டு போன பாருங்க, உள்ள இருக்கிறது யாரு, இங்கதான் இருக்கானே வருணன்ங்கற வருணன் உள்ள இருக்கான். இவன் சிறுநீர் கழிக்கிறான் போய்கிட்டே இருக்கு. விநாயக பெருமான் ஒரு முறை கூப்பிட்டா, 2 முறை கூப்பிட்டா. ஐயா ரொம்ப கனமா இருக்கு வாங்கன்னா, தம்பி வச்சிராத இருப்பா ஓரமா ஒதுங்கிட்டு வரேனாரு. ஐயா ஒரு முறை கூப்பிட்டா, தம்பி கீழே வச்சிராத, 2 முறை கூப்பிட்டா வரல. அப்ப 3வது முறை கூப்பிட்டு வரல, கீழே வச்சுட்டேன். அப்ப போய் எடுத்தா வருமா? போய் அசைத்தார் அசைக்கவே முடியல, எடுக்க முடியலையே. அதனாலதான் என்ன நிபந்தனைங்க, ராவணேஸ்வரத்தை மேக ஊர்திங்கிற புஷ்பக விமானம் இருக்கு, அதுல பறந்து கொண்டு போயிடலாம். நிபந்தனை என்ன, கையில ஏந்தியபடி கொண்டு போய் அயோத்தியில பிரதிஷ்டை பண்ணிட்டே அப்படின்னா ஆத்மலிங்கத்தை அயோத்தி இலங்கையில மணிக்கணும், இலங்கையில வச்சுட்டு அப்படின்னா அழிக்க முடியாதுன்னாரு. ஆனா இவர் பார்த்தாரு, கொண்டுகிட்டு வந்துகிட்டே இருந்தாரு. ஏற்கனவே தொல்லை தாங்கலைங்க, இந்த ஆத்மலிங்கத்தை கொண்டு போய் இலங்காவரி பட்டணத்துல பிரதிஷ்டை பண்ணிட்டானா அப்புறம் இவனை அழிக்க முடியாது அப்படின்னு ஏற்கனவே திமிரு பிடிச்சவன், மண்டகனம் பிடிச்ச ஆளு இவரை கொண்டு ராவணன் நான் சொல்றேன். அவன் அசுர கூட்டம் இல்லையா, எப்பேற்பட்ட பலசாலி அவன். அவனை மணி திரும்ப ஆத்மலிங்கத்தை கொண்டே வச்சு அவனை யாரும் அழிக்க முடியுமா? திரு என்றால் உயர்வு, கோ என்றால் பசு, கர்ணம் என்றால் காது. காது வடிவமாக காட்சி கொடுத்தது. பசுவினுடைய மாட்டினுடைய காது போல உருவம் கொண்டது அந்த லிங்கம். எந்த லிங்கம்? இது ஆத்மலிங்கம். அதே போல விபீஷணனாகப்பட்ட ஒரு லிங்கத்தை வாங்கிட்டு வந்தாரு, அது நாராயணன். அது மகாவிஷ்ணுவிடமிருந்து வாங்கிட்டு வந்து பெருமானுடைய அன்னை வச்சது ஆத்மலிங்கம். அது வச்சதுனாலதான் இந்த திருக்கோவரணம். ஆனா இவர் வச்சதுனாலதான் ஏன்னா ஸ்ரீரங்கம் திருவரங்கம் அப்படிங்கிற ஒரு இடம் உருவானுச்சு. நல்ல காரணம், முறையோடு தட்டினா ஒருத்தன், முறையோடு தட்டியதால் பொற்கை பாண்டிங்கிற பேரை வாங்கினா. முறை தவறி தட்டினதுனால ஒரு யோனிக்கு ஆசைப்பட்ட வந்து உடம்பு பூரா யோனியா போக கடவுதுன்னு சாபத்தை வாங்கிட்டு வந்தேன். அந்த யோனிகளும் கண்களாக மாறியது மயிலாக. யாருக்காக? இந்திரன் மயிலாக மாறும் பொழுது, முருகனுக்கு மயிலாக மாறும் பொழுது தோகையிலே கண்கள் வெளிப்பட்டது. சாப விமோச்சனம் எடுத்தவங்க அப்பா பேரு நம்பி தலைவன், அம்மா பேரு நங்கை மோகினி, வள்ளி, அமைத்திருப்பது, பேசுவது, தமிழ், புரட்டுவது, பறவை,
கைகளை வைத்திருப்பது கவன். கவன் எதுக்குமா வச்சிருக்க? பறவை விரட்டுறதுக்கு. பறவை எதற்காக வருது? திணைய கொய்ய வருது. என்ன திணை? கருந்தினை செந்தினை. கருந்தனை யாருக்கு, செந்தனை யாருக்கு? கருந்தினைங்களுக்கு, செந்தினை செந்தூர் வடி வேலனுக்கு. அப்ப காவலுக்கு வந்திருக்கியா? காவலுக்கு வந்திருக்கீங்க. என்ன காவல்? திணை காவல். திணை காவல். ஆமா. காத்துடலாமா? ஏங்க காத்துக்கிட்டு தானே இருக்கிறோம். காக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை, தன்னம்பிக்கை இருக்குல்ல. அம்மா, தன்னம்பிக்கை, அவன் நம்பிக்கை, மூட நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கைன்னு இதுல 4 நம்பிக்கையில தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் நம்ம கிட்ட இருந்தா எந்த ஒரு காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். யானையோட பலம் எங்கடா இருக்குன்னு கேட்டா, தும்பிக்கையிலே மனிதனுடைய பலம் எங்கன்னா தன்னுடைய நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாங்க. அம்மா நம்பிக்கை வச்சிருந்தாரு. யார் நம்பிக்கை வச்சிருந்தா? யாரு? தசரத சக்கரவர்த்தி நம்பிக்கை வச்சிருந்தாரு. யாரு மேல? தன் மகன் ராமனுக்கு முடிசூட்டி விழா அப்படிங்கிறத பார்த்து போடுவோம். அடாடா, காதவரை நரைச்ச முடி கதை முடிவை காட்டுது. இப்படி போய் பார்த்தாரு, ஆகா ஒரு முடி நரைச்சு போச்சு, இனிமே நம்மளுக்கு வேணாம், நம்ம மகனுக்கு முடிசூட்டு விழாங்கிறத பார்த்து போடுவோம் அப்படின்னு முடிசூட்டுறதுக்காக சென்றார். ஆனா பார்த்து விட்டாளா? மந்தரையின் போதனைகால மனமாறி கைகை மஞ்சள் குங்குமத்துக்கு போல ஏன்னா குனிங்கிற போய் கைகிட்ட சொல்லி உன் மகன் நாட்டை ஆள வேண்டும், பரதன் ராமன் காட்டுக்கு செல்லும் என்பதற்காக இரு வரத்தை தக்க சமயத்துல கேட்ட காரணத்தினாலதான் அவருடைய நம்பிக்கை. அதே பாருங்க, எவ்வளவு சூட்சம் பாருங்க. அவளுக்கு விஷயமே மறந்து போயிருச்சு. ஆனா மந்தரை என்று சொல்லக்கூடிய கூனி என்ன சொல்றா, ஏற்கனவே உனக்கு 2 வரம் தரான்னு சொன்னாரே, அதை நின்னு கேட்கவே இல்லை. இதுதான் தக்க சமயம். இப்போ போய் அச்சில்லாம தேர் ஓட்டுனாலாம். அச்சில்லாம தேர் ஓட்ட முடியுமா? தான் கட்ட வரல தான் புருஷனுக்காக அச்சாணியாக கொடுத்து. அது எப்படிங்க சாதாரண கட்ட வரல கொண்டே அச்சாணிக்கு பதிலா ஓட முடியுமா? முடியுமா? அந்த முனிவன் கொடுத்த சாபத்தினால், துர்வாச முனிவராகப்பட்டவன் கொடுத்த சாபம். கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்னங்க? இல்ல கை சின்ன புள்ள தெரியல, சாமி இப்படி உட்கார்ந்து இருக்காரு. ஒருவேளை ஒரு உண்மையிலே உயிரோட தான் இருக்கிறாரா, செத்து போயிட்டாரான்னு தெரியாம என்ன பண்ணா சின்ன புள்ள கொண்டே மூக்குக்குள்ள கொண்டே விரல விட்டுட்டா. தவம் கலைஞ்சிருச்சு. அப்பதான் என்னங்க இருங்க, சாமியார் மாதிரி பேசுறேன் நீங்க. ஆமா, அப்ப என்ன பண்ணாரு, தன்னுடைய தவம் கலைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக எந்த விரலை கொண்டு என்னுடைய தவத்தை கலைத்தாயோ அந்த விரல் உனக்கு இரும்பாக போக கடவுது அப்படின்னு சாபத்தை கொடுத்தாரு. அப்பதான் மன்னிப்பு கேட்டா. அப்ப என்ன சொன்னாரு, அப்ப நீ எப்ப நினைக்கிறியோ அப்ப மட்டும் உன்னுடைய கட்ட விரல் இரும்பாக மாற கடவுது. அப்ப பாருங்க, தசரதமன் என்ன பண்ணாரா, தேவர்களுக்கு உறுதுணையாக என்ன பண்ணாரா, போர்ல கலந்துகிட்டாரா. அப்ப போர்ல கலந்துகிட்ட போது பாருங்க என்ன பண்ணுச்சு, அச்சாணி முறிஞ்சிருச்சு. யாருடைய? தசரத மன்னனுடைய அச்சாணி முறிஞ்சு போச்சு. அப்ப முறிஞ்சு போனோன்னு பாருங்க, அப்பதான் நினைச்சாலும் ஆகா இப்படி ஒரு சாபத்தை நம்ம கொடுத்து அதுக்கு வரத்தையும் நமக்கு கொடுத்தாரே அப்படின்னு. அப்பதான் என்ன பண்ணாலாம், தன்னுடைய கெட்டவர்களை இரும்பாக்கி அச்சாணிக்கு பதிலா கொடுத்து அந்த இடத்துல அவருடைய கணவனை காப்பாத்தினாலா இல்லையா? அம்மா, இது கை கட்டவர. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன? ராவணேஸ்வரன் பார்த்தாரு, இமயமலையே அப்படி சிவன் அசைச்சு பார்த்தேன். இப்படியா? அப்படிதான். அப்படியே சக்தி பார்த்தா, ஆகா என்னங்க மழையே குளிர்ந்ததே, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா. இவன் பார்த்தா அடிக்கிட்டு தூக்கி நான் பெயர்த்து எடுத்துருவேன் அப்படின்னு. அப்படிதான் என்ன செய்தார், தன்னுடைய கால் கட்டவரல ஒரு அழுத்து கட்டவரில் அழுத்துனா என்ன தெரியுமா, அதோட என்னாச்சு, கீழே பாதாளம் போனா. அங்க போய் தன்னுடைய நரம்பையை எடுத்து யாழாக மீட்டி சாமகானம் பாடி சிவனை மயங்க செய்தார். தலைக்கு விட்டா. எதை விட்டா? நாகாசுரத்தை விட்டா. தலைக்கு வந்தது தலை பாகையோட போடுச்சா இல்லையா? அந்த இடத்துல அழுத்தினது ஒரு கட்டவரல தானே. கட்டவரல என்று கிருஷ்ண பரமாத்மா, கண்ண பரமாத்மா தன்னுடைய தேரை ஒரு அழுத்தினாரு. அன்று அர்ஜுனன், அன்று கர்ணன் விட்ட நாகாசுரம் பாய்ந்து வந்தது. அடுத்த முறை கூட விட்டுருக்கலாம். ஆனா குந்தி தேவி வாங்கின வரம் என்ன, ஒரு முறைக்கு மேல மறுமுறை நாகாஸ்திரத்தை உபயோகப்படுத்த கூடாது. மாப்பிள்ள உனக்கு அருமையானவன், பெருமையானவன். மகாபாரதத்திலே கண்ணனுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இல்லை, அது இந்த கேள்வி ஏற்றிருக்காங்க. நாரதா நடிக்கு முத்துஜிப்பிடம் ஒரு கேள்வி. மகாபாரதத்திலே கண்ணனுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே தெரியாது. ஆனால் ஜாதகம் எழுத சகாதேவனுக்கு எப்படி தெரியும்? அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கிறார்கள். கண்ணனுக்கு தெரியாத விஷயங்களே தெரியாது. ஆனால் கண்ணனை விட சகாதேவனுக்கு எப்படி ஜாதகம் எழுத தெரியும் அப்படிங்கிற விஷயத்த கேட்டிருக்காங்க. சுத்தல வெண்ணி நல்ல காரணம், நல்ல விஷயம். அதாவது கேள்வி கேட்டதை நான் சொல்லிட்டு இருக்கேன். கேள்வி கேட்ட கேள்வி அருமையான விஷயம். ஏன்னா கண்ணனுக்கு எல்லா விஷயமே தெரியும். ஆனா அந்த இடத்துல தெரிஞ்சிருந்தாலும் தெரியாதது போல காட்டிக்கிட்டாரு. துரியோதன கண்ணனுக்கு என்ன வேணும்? என்னங்க? துரியோதன கூட்டம் கண்ணனுக்கு என்ன வேணும்? அதே நேரத்தில் பாண்டவர்கள் என்ன வேணும்? எல்லாத்துக்குடைய அத்தை பிள்ளைய தானே. ஆமா தானே. ஏன்னா பாகபட்சம் இல்லாம தான் இருக்கணும். ஏன்னா 18 அக்ரோனி பட 7ம் 11 அப்படின்னு ஒரு கணக்கு வழக்கு இருக்கு.
கண்ணனுக்கு தான் மகாபாரதத்துல எல்லாமே தெரியும். ஆமா. அவனை தாண்டி ஒருத்தருக்கு இன்னொரு விஷயம் எல்லாமே தெரியும் அப்படின்னா அது சகாதேவனுக்கு மட்டும்தான் எல்லா விஷயமே தெரியும். நல்ல காரணம். எப்படி சகாதேவனுக்கு தெரிவதற்கு அவனுக்கு எப்படி தெரியும்? எதிரி வந்து துரியோதனை கூட்டு வந்தான் அண்ணனுக்கு. இவன் சாஸ்திரம், இவன் ஜாதகம் எடுத்துட்டு. ஆனா அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. நாலு குறிச்சு கொடுக்கறதே தொழில் தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல. கண்டிப்பா. இப்ப பாருங்க, சகாதேவனுக்கு தெரியறதுக்கு முன்னாலே பாண்டு மன்னனுக்கு தான் எல்லா விஷயமே தெரியும். ஆனா சகாதேவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா பாண்டு மன்னனாகப்பட்டவன் என்ன கேள்வியாக கேட்டு எங்களை இங்கே குழப்பி சென்ற அன்பொன்னார் ராஜா அவர்களை இல்ல இது யாரு கிடந்து சகாதேவனுக்கு சாஸ்திரத்திலே எப்படி தெரிந்து கொண்டான் அப்படிங்கிற ஒரு கேள்வி அன்பண்ணன் சிதம்பரம் அவர்களும் அவர்களும் இருவரும் சேர்ந்து ஒரு கேள்வி கதையை தொடுத்து எங்கள் இருவரையும் குழப்பி விட்டு சென்ற. இதுல ஒரு குழப்பமும் கிடையாது. நல்ல காரணம். பாண்டு மன்னன் வந்து தன்னுடைய மனைவி என்னைக்கு தொடரானோ அன்னைக்கு செத்து போயிடுவோன்ற சாபத்தை கொடுத்துட்டார். காரணம் என்னன்னா, என்ன காரணம்? பாண்டு எத்தனை மனைவி? எத்தனை மனைவி? 2 மனைவிகள். பேரு குந்தி தேவி, மாத்திரி தேவி 2 பேரு. இப்ப பாண்டு புத்திரர்கள் யாரை சொல்றோம்? பாண்டு புத்திரர்கள் யாரும் பஞ்ச பாண்டவர்களை தான் சொல்லுவோம். தர்மன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். முதல்ல பாண்டவுக்கு பிறந்தார்களா? பாண்டவர்கள் பாண்டு மன்னனுக்கு பிறந்தவர்கள் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு பிறந்தவங்க. தர்மன் யாருக்கு பிறந்தாரு? யமதர்மனுக்கு பிறந்தவர். பீமன் யாருக்கு பிறந்தாரு? வாயு பகவானுக்கு பிறந்தவர். அர்ஜுனன் யாருக்கு பிறந்தாரு? தேவேந்திரனுக்கு பிறந்தவர். நகுலன், சகாதேவனும் அஸ்வினி தேவர்களுக்கு பிறந்தவங்க. அஸ்வினி தேவர்களுக்கு பிறக்கப்பட்டவர். ஆமா. அப்ப இவர் கூட முடியாத தன்னுடைய மனைவியோடு ஏன் வேட்டையாட சென்றால் அங்கே கிந்தம மகரிஷி என்று சொல்லக்கூடிய ஒரு மானாக உருமாறி தன் மனைவியோடு கூடினா இவர் அம்பு போட்டாரு, இறக்கப்பட்டார்கள். அப்பதான் சொன்னார், என் மனைவியோடு கூடும் பொழுது எப்படி நீ அம்பு ஓட்டு எங்க 2 பேரையும் கொன்னுட்டியோ அத போல உன் மனைவியோடு கூடினா உன் தலைவடிச்சு இறக்க சாபத்தை கொடுத்தார். அதனாலதான் அவர் தன் மனைவியோடு கூடல. அப்போ ஒரு நாள் வசந்த காலம், குளிர்காலம், தென்றல் காலம் அப்படி போயிட்டாரு மனைவியோடு. நந்தவனத்துல இருந்தாரு. ஆசை வந்துருச்சு. ஆகா, நம்ம முன்னாடி பக்கத்துல இருக்காங்க. நீங்க வந்ததுல இருந்து தவறாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. நீ மட்டும் சின்ன பையன், லிங்கத்தை வச்சிருந்தேன். அப்படி நான் கதையை தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் அதைத்தான் சொல்றேன். நீங்க ஏன் பக்கம்ல கையை நீட்டி பேசுறீங்க? உங்க 2 பேருக்கும் புருஷ முன்னாடி பொறுத்த எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? கிழிச்சு வச்சக்காரன் பெட்டி ஏத்திட்டு தெரிஞ்ச மாதிரி. உன்னைய கேட்டால கேவலமா. அப்ப பார்த்தாரு, நம்ம பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்காள், இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு இவரு? மாத்திரை தேவியை போய் தொட்டுட்டாரு. இவரு தலை வெடிச்சு சும்மா இரியா. இதே பாண்டு மன்ன ஒரு நிபந்தனை சொன்னா, இப்ப பாண்டு இறந்த உடனேயே தகவல் யாருக்கு போகுதுன்னு கண்ணனுக்கு தான் போகுது. கண்ணன் வந்தாதான் அவட அதாவது ஈமைக்கிறதெல்லாம் செய்யணும். ஆனா அதுக்கு முன்னாடியே என்ன காரணம் சொல்லியிருக்கான்? நான் இறந்ததற்கு அப்புறம் என்னுடைய உடல் பாகங்களை எரிக்க வேணாம், புதைக்க வேணாம், எல்லாரும் பிச்சு தின்றுங்கப்பான்னு சொன்னாரு. அந்த உண்மை யாருக்கு தெரியும் அப்படின்னா அது சகாதேவனுக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப என்ன ஆகுது? இறந்துட்டாரு, செய்தி வந்துருச்சு, உடனே வந்துட்டான், கண்ணன் வந்துட்டான், எடுங்கடா கொண்டே அவனை எரிச்சிரும் புதைச்சிருவோம்ட்டு. அப்பதான் பார்த்தாரு சகாதேவனுக்கு ஒரே குழப்பம். நம்ம அப்ப உயிரோட இருக்கும் பொழுது என்னை எரிச்சிடாதீங்கடா, தகனம் அதாவது புதைச்சிடாதீங்கடா சொன்னாரு. சொல்றேன் எரிக்க சொல்றாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அப்படியா? எரிச்சிருவோமா, வாங்க போவோம், விறகு கட்டையில சுமந்து வருவோம் அப்படின்னு என்ன பண்ணிட்டான்? சகாதேவனை மட்டும் பாண்டு மன்ன அமர உட்கார்ந்துற அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரை கூட்டிக்கிட்டு கண்ணன் என்ன பண்ணிடுறாரு? நேரா போய் விறகு கட்டைகளை அடி கொண்டு வர்றாரு. எல்லாரும் தலையில சுமந்து கொண்டுகிட்டு வர்றான். கண்ண பரமாத்மனுடைய தலையில இருப்பது போல இருந்தாலும் ஒரு அடி மேலதான் இருந்துச்சு அந்த விறகு தூக்கிட்டு வந்த கட்டு. இவங்க போன நேரம் பார்த்தேன், பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். அப்ப சாப்பிட சொன்னேன், இவன் வேண்டாங்கிறேன். இது உள்நோக்கம் என்ன இருக்குன்னு என்ன பண்ணிட்டான்? அப்பனுடைய கட்ட விரலை மட்டும் கடிச்சு சாப்பிட்டானா? கட்ட விரலை கடிச்சு சாப்பிட்டுறேன். சாப்பிட்ட உடனேயே அவனுக்கு என்ன தெரியுது? முக்காலங்களையும் உணரக்கூடிய தன்மை அவனுக்கு வந்துருது. அப்பதான் பாருங்க 4 பேரும் போய் 5வது கண்ண பரமாத்மா போய் விறகு கட்ட தூக்கிட்டு வந்தாங்கல்ல. அப்ப என்ன கேட்டாரா? என்ன மாமா விறகு கட்ட தூக்கிட்டு வர மாதிரி பாவலா பண்றீங்களா நீங்க அப்படி கேட்டா அப்பதான் கிருஷ்ண பரமாத்மா உணர்ந்தாராம். எல்லாரும் விறகு கட்டைய தலையில சுமந்து வந்தான். ஆனா கண்ண பரமாத்மா தலைக்கு மேல அப்படி மிதந்துதான் வருது. அப்ப போய் இவன் இறக்குற மாதிரி நடிச்சாரு. அப்பதான் முடிச்சான் சகாதவன். என்ன தலையிலே சுமந்து வருவதை போல் பாவனை செய்கிறாயா அப்படின்னு கேட்டான். ஆகா, ரகசியம் தெரிஞ்சு போச்சடா. அப்பதான் சத்தியம் வாங்கினேன். உனக்கும் எனக்கும் தெரியப்பட்ட ரகசியம் யாருக்குமே தெரியக்கூடாது அந்த சத்தியம் வாங்கின காரணத்தினாலதான் என்ன பண்ண? சாஸ்திரத்துல பெரியாளான அந்த அப்பனுடைய கட்டவரில் சாப்பிட்டதுக்கு பிறகுதான் முக்காலங்களையும் உணரக்கூடிய தன்மை அவனுக்கு கிடைச்சிச்சு. சாஸ்திரம் இடத்துல வல்லவனானா. ஆனா அப்பேற்பட்டவன்
தான் அண்ணன் கர்ணன் தான்ங்கிற செய்தி தெரியாம போனதுனால என்னடா சாஸ்திரம் படிச்சேன், கடைசியா தான் அண்ணன் கர்ணங்கிறது தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி சாஸ்திரம்லாம் அள்ளி கொண்டு போய் போட்டேன். அம்புட்டும் போனது போக மீதி கிடைச்சத வச்சுதான் இன்னைக்கு ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டுகிட்டு இருக்காங்க நம்ம பூமியில. இப்ப என்ன காரணம்னா சகாதம், அதனாலதான் கண்ணபராத்மாவை கட்டி போட்டா. கண்ணை கட்ட முடியுமா? முடியாதுல்ல. முடிஞ்சா கட்டி பாருடான்னு சொன்னாரு. அன்பு கயிற்றால் கட்டி மூச்சடைக்கி தன்னுடைய உடலை அமர்த்தியவன் யார் என்றால் சகாதேவன். கண்ணனையே கட்டி போட்டான்னா அப்பதான் கண்ணனை கட்டி போட்டோம்னா, அப்பா சகாதேவா உன்னை மிஞ்ச ஆளை இல்லடா, என்னை விட்டுடான்னு கெஞ்சினாராம். அப்பதான் விட்டதுக்கு அப்புறம் எனக்கு வர வேணும்னு அப்பதான் கேக்குறாரு, இந்த இப்ப குருஷேத்திர போர் நடக்குது, இந்த போர்ல நீங்க எங்களுக்கு உறுதுணையா இருக்கணும், எங்க ஐவரை தவிர வேற யாருக்கும் நீங்க வந்து உறுதுணையா இருக்க கூடாதுன்னு கேட்ட. என்னடா 5 பேர் தானான்னு கேக்குறாரு. அப்ப பாருங்க, திரும்ப திரும்ப கேட்டாரு, 5 பேரை மட்டும் தான் காப்பாத்தணுமா, 5 பேரை மட்டும் தான் காப்பாத்தணுமான்னு கேட்டாரு. அப்பதான் நினைச்சாரு, ஆஹா கண்ணா கடைசியா நினைச்சாரு கர்ணங்கிறது தெரியாம போனதாலதான் ஜாதகத்து மேல வெறுப்பான. கண்ணா 3 முறை அழுத்தி அழுத்தி கேட்டாயா, இவரை மட்டும் தான் காப்பாத்தணுமான்னு கேட்டியாயா, அப்ப கூட எனக்கு இந்த புத்திக்கு எட்டலையே, அப்ப சாஸ்திரங்களை சிறந்த சகாதேவன் எதுக்கு பேரு? அப்படி ஒரு அப்படின்னு போட்டேன். இப்போ உனக்கு புருஷன் என்ன புருஷன் புருஷன் நீங்களே கையை காமிச்சுக்கிறீங்களே என்ன? புருஷன் தமிழுக்கு தலைவன் சிவபெருமா. ஆமா, தமிழுக்கே இலக்கணம் வைத்தான் அகத்தியன். தமிழ் தாத்தான்னு கூட்டம் அவர்தான் யாரு? ஊவே சாமிநாதன். தமிழ் தென்றல் ஒருத்தர் அழைச்சான், அவர்தான் திருவி கல்யாண சுந்தரம். தமிழ் மூதாட்டின் அவை மூதாட்டி. பைந்தமிழ் தேர் பாகன்னு யார்? அவர்தான் பாரதியார். ஆனா தமிழுக்கே கடவுள்னு அவர்தான் முருகன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. உனக்கு மாப்பிள்ளை, உனக்கு புருஷன். யார சொல்றீங்க இன்னைக்கு? யார சொல்றீங்க? முருகன். முருகப்பெருமானையா? ஆமா, முருகப்பெருமான மாப்பிள்ளை பாத்துருக்கு. மூ என்றால் முகுந்தன், ரூ என்றால் ருத்ரன், கமலாட்சன், மும்மூர்த்திகளின் சங்கமமாக விளங்கக்கூடிய முருகனை நீங்க கட்டிக்கிற பழனியப்ப, படையப்பா, பழனிக்குமாரன், பழனிசாமி, பாலமுருகன். அப்பேற்பட்டவனா நீ பெருமையான. அப்ப முருகப்பெருமான மாப்பிள்ளையா பாத்துருந்துருக்கீங்க. அவருக்கு அப்படி என்னதான் பெருமைகள் இருக்கு? அம்மா நீ கேட்கணும், நீ உயர்வான இடத்துக்கு போகணும், நல்ல முறையில் வாழணும்னு நான் நினைக்கிறேன். சரி, நீ சம்மதம் நல்ல முறையில் வாழணும்னா அவ்வளவு உயரத்துக்கு போகணும்ன்ற அவசியமே கிடையாது. சம்மதம்ங்கிற ஒரு வார்த்தை மட்டும். மாப்பிளையே பிடிக்கலன்னா அப்புறம் என்ன சம்மதம்ங்கிற வார்த்தை? பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவரே, பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவரே, பொய்யான தவ வேடம்
வைப்பேன். அது சத்தியம். உண்மையிலே சொல்றேனே பிடிக்கல. சரியா தான் சொல்லியிருக்கீங்க. என்ன எதுக்கு நீங்க சூப்பர் பிகரா இருக்கீங்க, நீங்க எதுக்கு ரெண்டாம் தரமா போகணும்? அது நியாயமா தான் சொல்லியிருக்கீங்க. வேண்டாம் ரெண்டாம் தரமா நான் பிடிக்கலன்னா என்ன பிடிக்கல? முருகனை தானே பிடிக்கல நீ? இவ்வளவு நேரம் நான் பிடிக்கலன்னு சொன்ன வார்த்தை எனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். முருகப்படவான தான் கட்டிக்கணும்னு 5 வயசுல இருந்து நான் அவரை தான் காதலிச்சுக்கிறேன், அவரே திருமணம் பண்ணிக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கேன். வேணாங்கிறியா? அப்படி பிடிக்கலன்னு சொன்னாதான் விரைவிலே முருகப்பெருமாட்ட போய் விஷயத்த சொல்லுவார். முருகப்பெருமான் என்ன பண்ணுவாரு, என்னதே என்ன பிடிக்கலன்னு சொல்லிருச்சா, வேண்டாம்னு சொல்லிருச்சா அப்படின்னு விரைவிலே வந்து என்ன திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காக அப்படிலாம் சொன்னேன். விடியறதுக்குள்ள கல்யாணம். இப்படி வேணும்னு சொன்னா அவர் நினைச்சிருவாரு, வள்ளி காட்டுல காஞ்சி போய் கிடக்கு, நம்ம போய். ஒரு பொண்ணு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா வேணும் வேணும்னு அர்த்தம். அப்படியா? ஆமா, வேணும்னா ரொம்ப வேணும்னு அர்த்தம். இந்த விஷயம் தெரியாம தான் இவ்வளவு நாள் இருந்திருக்கான். அதனால எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க, நானும் போய் கல்யாணத்துல ஏற்படலாம் இல்லையா? வரட்டுமா? என்ன முருகன் ஒயிட்டன் வீட்டுல வர்றாரு?